வணக்கம் நண்பர்களே. அதாவது நம்ம நிறைய எக்ஸாம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதில் வந்து நீட்டும் ஒரு எக்ஸாம் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ நீட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி ரிசல்ட் வந்து முதல் ரவுண்டு காலேஜ் எல்லாம் மக்கள் போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ நிறைய இளைஞர்கள்ட்ட ஒரு கேள்வி, கோச்சிங் வேணுமா வேண்டாமா? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து கோச்சிங் இல்லாமல் நிறைய பேர் கேட்பாங்க, இந்த உலகத்தில் கோச்சிங் இல்லாமல் வந்து நம்ம வந்து நீட்டு தேர்வில் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு விஷயம். யாரால் முடியும், யாரால் முடியாது. முதல்ல நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஸ்வாட் அனலைஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட். உங்களுடைய பலம், பலவீனம், அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட். இதை நீங்கள் பாருங்கள். ஏன் பார்க்க சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன திறமை இருக்குது. சப்போஸ் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் இருக்குது. ஃபிசிக்ஸில் உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா போட்டு உங்களால் ஒர்க் பண்ண முடியுமா? ஈஸியாக, ரைட். கெமிஸ்ட்ரி எப்படி செய்ய முடியும்? இந்த ரெண்டு தான். பயாலஜி ஃபுல்லாக மனப்பாடம் பண்ண வேண்டியது. அதனால் எந்த ஒரு கோச்சிங் தேவை கிடையாது. எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் யாரும் ஒரு டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் கிடையாது. ஆனால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நிறைய மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா போட்டு பார்க்கணும். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகணும், ரைட். சரி, இதை நான் வந்து கோச்சிங் பண்ணாமல் பண்ண முடியுமா? முடியும். இன்றைக்கு உள்ள காலத்தில் வந்து நிறைய யூடியூப் சேனல் இருக்குது. இப்போ அடுத்த ஒரு கேள்வி வைப்பாங்க, எத்தனை யூடியூப் சேனல் தான் பார்க்குறது? நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டெப் எடுக்க போகிறீங்க. நம்ம மெடிக்கல் படிக்க போனோம் அப்படி முடிவு பண்ணையில் ஒரு 10, 20, 30 யூடியூப் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ண தப்பு கிடையாது முதல்ல. அப்புறம் ஸ்க்ரீன் பண்ணி பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2, 3 சேனல், 4 சேனல் மட்டும் பார்க்கணும், ரைட். அப்போ அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஃபிசிக்ஸில் ஒரு டவுட் இருக்குது, ஒரு மாடல் உங்களுக்கு புரியலை அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஒரு முறைக்கு 2 முறை கேட்டு புரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். கெமிஸ்ட்ரியில் கான்செப்ட் புரியலை சில விஷயம், அதையும் புரிஞ்சுக்கலாம். இப்போ கஷ்டமே வந்து ஃபிசிக்ஸில் நிறைய மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, அப்புறம் கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் அளவுக்கு மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. இதுதான் பிரச்சனை, சரியா? அப்போ கிளாஸ் ரூமில் நீங்கள் ஒழுங்காக படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. மெயினாக என்சிஆர்டி புக்கு. இப்போ நீங்கள் சிபிஎஸ்சி சிலபஸில் சென்ட்ரல் போர்டில் படிக்கிறீங்களா, உங்களுக்கு நீங்கள் அதே புக்கை படிக்கிறீங்க, அதே புக்கு தான் கொஸ்டின்ஸ் வரப்போகுது. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ ஸ்டேட் போர்டில் படிக்கிற பசங்களுக்கு என்ன பிரச்சனை? தமிழ் மீடியத்திலும் படிப்பாங்க, அல்லது வேறு ஏதாவது மீடியத்தில் படிப்பாங்க, அப்புறம் வந்து இங்கிலீஷில் போய் தேர்வு எழுதணும். ஆனால் தமிழ் மீடியத்தில் படித்தாலும் தமிழில் தேர்வு எழுதலாம். ஆனால் நம்ம இப்போ வந்து தமிழ்நாடு போர்டு புக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்குன்னா, புக்கு பெரிய பெரிய வால்யூமாக இருக்குது, புக்கு நிறைய புத்தகங்களில் வந்து நிறைய பக்கங்கள் இருக்குது. ஆனால் கண்டென்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. ஆனால் என்சிஆர்டி புக் வந்து ரத்தின சுருக்கமாக சின்ன புக்காக இருக்குது பயாலஜி பொறுத்தளவுக்கு, ஆனால் அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. இதுதான் முக்கியம், சரியா? இதுக்கிடையில் 2023, 24, அதாவது 24 நடக்கக்கூடிய எக்ஸாமில் வந்து சிலபஸ்ஸு ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வேறு இருக்குது. அப்போ ரிடக்ஷன் பண்ணாங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துங்க, அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எல்லா புக்குமே ரிவைஸ் பண்ணியிருக்காங்க என்சிஆர்டி. அப்போ உங்களுக்கு நீங்கள் எப்படி 11th 12th புக்கை நீங்கள் எப்படி புக்கை பார்க்க போகிறீங்க, எப்படியான சிலபஸ் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என்ன சிலபஸ் எப்படி படிக்க போகிறீங்கன்னு. இப்போ இதிலே நான் ஃபர்தராக ஒரு கிளாஸிஃபிகேஷன் பண்ணுவேன். நீங்கள் 2024 டார்கெட் பண்ணுறீங்களா, இல்லை 25 டார்கெட் பண்ணுறீங்களா, 26 டார்கெட் பண்ணுறீங்களா? இதில் சப்போஸ் நீங்கள் 9th படிக்கிறீங்க அப்படின்னா என்ன பொறுத்தளவுக்கு ஒரு பையனோ ஒரு பொண்ணோ உங்களுடைய கேரியரை முடிவு பண்ணுறது 6th முடிவு பண்ணணும். சரி, 6th ரொம்ப எங்கு, எனக்கு அவ்வளோலாம் தெரியாது அப்படின்னா அட்லீஸ்ட் 9ஆம் வகுப்புலையாவது நீ டாக்டர் ஆகணுமா, இன்ஜினியர் ஆகணுமா, இல்லை ஐஏஎஸ் ஆகணுமா, இல்லை நான் தனியாக ஒரு தொழில் பண்ணணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். முடிவு பண்ணக்கூடிய தகுதியில் இருக்கணும். அப்படின்னா டீச்சர்கிட்ட கேட்கணும், அப்படி இல்லைன்னா அம்மா அப்பாட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டு நீங்கள் முடிவு பண்ணணும். எல்லா இளைஞருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு உள் வாங்கிக்கிட்டீங்க, நீ என்ன ஆக போகணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா 9ஆம் வகுப்புலேருந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஆரம்பிக்கணும். நான் இதே என்னோட வீடியோவில் பேசியிருக்கோம். 6ஆம் வகுப்புலேருந்தே கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கணும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். ஆனால் 9th அப்புறம் டீட்டெயிலாக இருக்கும். அப்போ 9th 10th எக்ஸலண்ட்டாக படிக்கணும். அப்புறம் 11th 12th படிக்கல நீங்கள் ரெகுலராக ஒரு சாப்டர் படிச்சுட்டு அந்த சாப்டரில் என்னென்ன கொஸ்டின்ஸு எப்படி ஃப்ரேம் ஆகுது மாடல் பார்த்துட்டு ஒரு 2 டைப் ஆஃப் புக். இப்போ ஃபேமஸாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஃபிசிக்ஸ் 2 புக்கு, கெமிஸ்ட்ரிக்கு 2 புக்கு, பயாலஜி 2 புக்கு, அவ்வளோதான். ரொம்பலாம் போக தேவையே இல்லை, ரைட். இதை நம்ம ஞாபகமாக வச்சுக்கணும். என்சிஆர்டி புக்கை தரவு பண்ணணும். நான் நார்மலாக இளைஞர்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எப்படி படிக்கணும் அப்படின்னா 1 முறையில் 2 முறையில் 3 முறையில் 10 முறை படிங்க. ஏன்னா 1 முறை படிக்கல உங்களுக்கு 1 மணி நேரம்னு ஞாபகம் இருக்காது. அது வந்து இப்போ நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் ரிவைஸ் பண்ணணும், கடைசியில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி படிச்சிட்டீங்க, கடைசியில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உங்களால் படிக்க முடியலனா கூட ஞாபகம் இருக்கணும்னா 10 முறை நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது எப்படின்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ஷன். மறுபடியும் படிச்சிங்கன்னு வச்சிங்களேன், அந்த கான்செப்ட் உங்களுக்கு பயங்கர தரவாயிடும். ப்ராக்டிஸ் பண்ணி இது வச்சுக்கணும். இது வந்து எல்லாம் என்சிஆர்டி புக்கை பொறுத்தளவுக்கு. இப்போ பேசிக்கான செல்ஃப் ஸ்டடி பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், உங்களுடைய ஸ்வாட் அனலைஸ் பண்ண சொன்னோமா. 2வது விஷயம், டாப் சேனல் கொஞ்சம் பார்த்துட்டு எந்தெந்த சேனலில் உங்களுக்கு இந்த கேள்விகள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்துட்டு இந்த கேள்விகளுக்கு எப்படி பதிலுங்க பேசியிருக்காங்க, அப்போ அந்த சேனலை ஃபாலோ பண்ண முடியுமான்னு நீங்கள் பார்க்கணும்.
ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? ஏன்னா கோச்சிங்கில் என்ன பண்ண போகிறாங்க, கோச்சிங்கில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அதுக்காக போகிறோம். ரைட், இது 2வது விஷயம். 3வது விஷயம் வந்து சிலபஸ் தரவாக இருக்கணும். என்ன சிலபஸில் பேசிஸில் வருது கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற தரவாக இருக்கணும். அடுத்தது என்சிஆர்டி புக்கு தரவாக இருக்கணும். ஏற்கனவே பேசியிருக்கோம், என்சிஆர்டி புக்கை தரவு பண்ணணும். தரவு. ஓகே, ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ஷன். அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனலைசிஸ். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனலைசிஸ் வந்து இன்றைக்கி ஆன்லைனில் எல்லா சேனலும் இருக்குது. இப்போ ஃபிசிக்ஸ் எடுத்திங்கன்னா இப்போ ஹீட் இருக்குது, அப்போ எலக்ட்ரிசிட்டி இருக்குது. இதில் ஒவ்வொரு டாப்பிக்லையும் என்னென்ன கேள்விகள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது, எத்தனை பெர்சன்டேஜ் கேள்விகள் வந்திருக்கு அப்படிங்கிறது. 50 கேள்வி, 50ல் 45 நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அப்போ அந்த 45 கேள்வியும் அல்லது 50 கேள்வியும் உங்கள் ஃபுல் அனலைசிஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜின்னு தனித்தனியாக அனலைசிஸ் இருக்குது. அந்த அனலைசிஸை பாருங்கள். அனலைசிஸை பார்த்துட்டு இந்த பாஸ்ட் ட்ரெண்டிங்கில் என்னென்ன கேள்விகள் என்னென்ன சாப்டரில் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். அந்த பர்டிகுலர் சாப்டரில் எத்தனை கேள்விகள் வருகிறது கடந்த சில ஆண்டுகளாக அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டை நீங்கள் பார்த்துட முடியும். இது ஒரு விஷயம். அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கிடச்சிருது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் கிடச்சிருது. இதை நீங்கள் பார்த்துட்டீங்க. அப்புறம் புக்கு, என்சிஆர்டி புக்கு படிச்சிட்டிங்க. அப்புறம் ஃபைனலாக பார்க்க போகிறது என்னது, நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் கோச்சிங் கைடு. அப்போ கோச்சிங் போகல, அப்போ கைடுங்கிறது மார்க்கெட்டில் எக்ஸலண்ட் புக்ஸ் இருக்குது, அருமையான புக் இருக்குது. ஒவ்வொரு புக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி எல்லாத்துக்குமே தனித்தனியாக அருமையான புக் இருக்குது. அப்போ ஒரு சாப்டரை படிச்சுட்டு அந்த சாப்டருக்கு பேஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒரு தேர்வு எழுதணும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு சாப்டர் படிக்கிறோம் அன்றைக்கி படிச்சுட்டு அந்த சாப்டரில் ஒரு புத்தகத்தில் ஒரு தேர்வு எழுதி பழகணும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சப்போஸ் 11th ஆரம்பிச்சிங்கன்னா 12th வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் 5 டெஸ்ட் எழுதி போகிறோம். உங்களுக்கு மேபி அரௌண்ட் ஒரு 500 டெஸ்ட் எழுதிடுவீங்க. எவ்வளவுங்க, எந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டும் அவ்வளோ சொல்ல முடியாது, எவ்வளோ செய்ய முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து சூப்பராக எக்ஸலண்ட்டாக படிச்சிருவீங்க. சரி, இதற்கு அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட். செல்ஃப் ஸ்டடியில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த தள்ளி போடுற பழக்கம் இருக்கும். நாளைக்கு போடுவோம். கோச்சிங் பண்ணணும்னா கோச்சிங் ஒரு 8 மணிக்கு கோச்சிங் இருக்குன்னா நம்ம 6:30 எழும்பணும், ட்ராவல் பண்ணணும், 8 மணிக்கு கோச்சிங் போயிடுவோம். ஆனால் நம்ம செல்ஃப் ஸ்டடியில் 8 மணிக்கு படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எழும்பி 8 மணிக்கு படிப்போமா? ஃபஸ்ட் விஷயம். 2வது, நம்மகிட்ட தான் கேட்ஜெட்ஸ் இருக்குது இல்லையா, செல்ஃபோன் இருக்குது, டிவி இருக்குது, வேறு நண்பர்கள் இருக்காங்க, இன்ஸ்டாகிராம் இருக்குது, என்னமெல்லாமோ இருக்குது, சோசியல் மீடியா இருக்குது. இது ஃபுல்லாக மூழ்கிட்டிங்கன்னா உங்களை யாரும் கெடுக்க வேண்டாம், நீங்களே உங்கள் தலையில் மண்ணெளி போட்டுருவீங்க. அப்போது இதிலேருந்து நீங்கள் எப்படி தூரத்தில் இருக்குது? அப்போ செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்ஃப் கண்ட்ரோல்ன்றவங்க இல்லைன்னா நீங்கள் தனியால் உட்காந்து படிக்கவே முடியாது, செல்ஃப் ஸ்டடி படிக்க முடியாது. அப்போ நான் என்ன சொன்னோம், நீங்கள் கோச்சிங் இல்லாமல் படிக்கணும்னா உங்கள்கிட்ட செல்ஃப் ஸ்டடி கண்டிப்பாக இருக்கணும், செல்ஃப் கண்ட்ரோல் அதுக்கு அடுத்து இருக்கணும். 3வது உங்களுக்கு திறமை இருக்கணுங்க, நம்ம ஸ்வாட் அனலைசிஸில் பார்க்க சொன்னோம். இது எல்லா கேரக்டர் இருக்கணும். அடுத்தது டைம் டேபிள். ஒரு டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா, இப்போ வந்து வாரத்துக்கு நீங்கள் வந்து 7 நாளும் 24 ஹவர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்க சொல்ல வரல. நார்மலாக நீங்கள் வந்து கிளாஸ் பேப்பரும் படிக்கணும், இதுவும் நீட் எக்ஸாமும் படிக்கணும். அப்போ நீங்கள் ப்ராப்பராக ஒரு டைம் டேபிள் ஃப்ரேம் பண்ணணும். அப்போ அந்த டைம் டேபிள் ஃப்ரேம் பண்ணி அந்த டைம் டேபிளை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா அதே டைம் டேபிளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி ஒரு டைம் டேபிளை ஒரு மணி நேரத்தை விட்டுட்டிங்கன்னா அடுத்த நாளைக்கு போய் அது அக்ரூவ் ஆயிரும், நிறையா அதிகமான படிக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். அப்போது நாளைங்கிறது இங்கே இல்லவே இல்லை, இன்று தான். அப்போ இன்றைக்கி ஒரு இந்த சாப்டர் படிக்கணும், இந்த கொஸ்டின் எழுதணும் அப்படின்னா நீங்கள் அதை ஒர்க் பண்ணணும், கண்டிப்பாக படிக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டு. இப்போ நம்ம சொன்ன செல்ஃபில் இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டு, நீங்கள் ஊர் சுற்றுறது, போகிறது, படம் பார்க்க போகிறது, இதிலெல்லாம் ஆசை நிறைய பிள்ளைகளுக்கு இருக்கும். அப்போ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அடுத்தது உறவுகள். மக்கள் வருவாங்க போவாங்க, வீட்டில் உட்காந்து படிப்போம், வீட்டில் உட்காந்துருக்க பிரச்சனைகள் வரும், படிக்க முடியுமா? இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு ஒத்து வருதுன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக பண்ணலாம். இப்போ அடுத்து நிறைய நம்மகிட்ட இளைஞர்கள் கேட்டிருக்க கேள்வி என்னென்னா, இந்த உலகத்தில் காம்படிஷனில் வந்து கோச்சிங் இல்லாமல் வந்து ஒருத்தர் படிக்க முடியுமா அப்படின்னு. படிக்க முடியும். இப்போ 2 இயர்ஸ் பேக் நம்ம சேனல்லே வந்து ஒரு பையனுடைய இன்டர்வியூ போட்டிருக்கோம். அவர் 710 மதிப்பெண்கள் வாங்கியிருந்தார், எந்த கோச்சிங் போகல. நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டாங்க. ஆனால் ஒன்று, அவர் மார்க் டெஸ்ட் எழுதினார். அதே மாதிரி நீங்களும் மார்க் டெஸ்ட் எழுதலாம், கோச்சிங் போக தேவையில்லை, மார்க் டெஸ்ட் எழுதலாம். இதே ஆன்லைன்லேயே மார்க் டெஸ்ட் எழுதலாம். இப்போ நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து ஒரு சாப்டர் முடிஞ்சால் டெஸ்ட் எழுதலாம், ஃபுல்லாக கிராண்ட் டெஸ்ட் எழுதலாம், எல்லாமே எழுதலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்கள் படிக்க, டெஸ்ட் எழுத, ரிவ்யூ பண்ண, எங்கே தப்பு பண்ணுறவங்க சரி பண்ணிகிட்டே வரணும். சரியா? இப்போ இந்த கோர்ஸ் கரெக்ஷன், எங்கே தப்பு பண்ணுறவங்க கோர்ஸ் கரெக்ஷன் வந்துக்கிட்டே இருந்ததுன்னா உங்களால் சரியாக செய்ய முடியும். சரி, இப்போ இந்த நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்துட்டோம். நம்ம சொன்ன இந்த கேரக்டர் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக போய் தனியாக உட்காந்து படிக்கலாம், செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம். சரி, இங்கே எங்கேயாவது ஒரு பிரச்சனை இருக்குது, என்னால் முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துச்சுன்னா நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இல்லை என்னால் வந்து 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கொடுத்து ஹாஸ்டலில் போய் உட்காந்து படிக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்க ஒரு சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட்டு, நீங்கள் கஷ்டப்படுற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அப்போ
வயத்தை கட்டி வாயை கட்டி நீங்கள் டிசிப்ளினாக இருக்கணும். உங்களுடைய வெற்றியை நீங்கள் தான் முடிவு பண்ண முடியும். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் தலையில் நீயே மண் அள்ளி போட்டுக்கிற மாதிரி நீங்களே தப்பு பண்ணிங்கன்னா யாருமே எதையும் செய்ய முடியாது. சரியா? அதனால் டாப்பாக மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், முதல்ல இந்த எக்ஸாமை பற்றி பேட்டர்ன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பேட்டர்ன் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், சிலபஸ் தெரிஞ்சுக்கணும், என்சிஆர்டி புக்கு படிக்கணும், அப்புறம் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணி பார்க்கணும், ஆன்லைனில் டெஸ்ட் எழுதணும், ஆன்லைனில் மார்க் டெஸ்ட் எழுதணும், ஆன்லைனில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலிசிஸ் பேப்பர் ஃபுல்லாக கண்டென்ட் பார்க்கணும், டெக்ஸ்ட் புக்கு மாதிரி அதாவது கோச்சிங் மெட்டீரியல் மாதிரி உள்ள அட்லீஸ்ட் ஸ்டாண்டர்டாக 2 புக்கு எல்லா சப்ஜெக்ட் உள்ள கொஸ்டின் பேப்பரை வாங்கி ஒவ்வொரு சாப்டர் முடிய பார்க்கணும், எழுதி பார்க்கணும், எங்கே தப்பு பண்ணுறோமோ அதை சரி பண்ணணும், அதை ரெக்டிஃபை பண்ணணும். அதே மாதிரி டெய்லி 8 மணி நேரம் 6 மணி நேரம் படித்தோம்னா அன்றைக்கி ஈவினிங் போயிட்டு நம்ம கரெக்டாக டைம் மேனேஜ் பண்ணி படித்தோமா அப்படிங்கிறத ரீகலெக்ட் பண்ணி பார்க்கணும், டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், என்டர்டெயின்மெண்ட்டில் தூரத்தில் இருக்கணும், சோசியல் மீடியாவிலேருந்து தூரத்தில் இருக்கும், உறவுகள்லேருந்து தொட்டும் தொடாமல் இருக்கணும். இது எல்லாமே செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணி எக்ஸலண்ட்டாக மார்க் வாங்கி 700க்கு மேலே ஈஸியாக வாங்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 700க்கு மேலே ஈஸியாக வாங்க முடியும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ஷன். நம்ம சொன்ன கேரக்டர் எல்லாம் கொண்டு வாங்க, எல்லாம் படிங்க, சூப்பராக ஜெயிக்க முடியும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.